இப்போ ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், why did டாக்டர் அசோக்ஸ் கசின் கால் him? டாக்டர் அசோகனுடைய கசின் அப்படின்னா ஸோ உன்னுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அம்மா அப்பா, அம்மாவுடைய சிஸ்டர் அல்லது பிரதருடைய பசங்க வந்து உனக்கு கசின். அம்மா அப்பாவுடைய சிஸ்டர் அல்லது பிரதருடைய பசங்க. ஸோ அசோக்குடைய கசின் யார்? சோமு டாக்டர். அவர் எதுக்கு ஃபோன் பண்ணார்? இதுதான் கேள்வி. டாக்டர் அசோக்ஸ் கசின் சோமு called him to inquire if he could keep his bird zigzag as he was leaving for Alaska. சோமு வந்து அலஸ்கா அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. அதனால அவர் வளர்த்த ஜிக்ஸாக்கை வந்து நீ கொஞ்ச நாள் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. Mention at least two expressions which shows that Mrs. Krishnan was not willing to have zigzag at home. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து ஜிக்ஸாக்கை வீட்டில் வச்சுக்க இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத ரெண்டு விஷயங்களை வச்சு தெளிவுபடுத்த சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் நாட் வில்லிங் டு ஹாவ் ஜிக்ஸாக் அட் ஹோம். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஜிக்ஸாக்கை வீட்டில் வைக்க விருப்பம் இல்லை. ஏன்னா வாட் எவர் சோமு கேவ் தம் வாஸ் ஆப்சல்யூட்லி nuisance. சோமு கொடுத்த எதுனாலும் பிரச்சனை தான். எஸ்பெஷலி த இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? பூச்சி திங்கிற செடியை கொடுத்தாரு. விச் ஹீ கேவ் ரெக்வயர்ட் ரூம் ஹீட்டர் டு கீப் இட் அலைவ். ஸோ அந்த செடி உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஹீட்டர் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. த டைனி பென் நைஃப் டூ வாஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல். அவர் கொடுத்த பென் நைஃப் இருக்குல்ல, அந்த கத்தி கூட ரொம்ப யூஸ்ஃபுல் கிடையாது. அந்த பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு இருந்துச்சு. வாட் அதர் வேரியஸ் பெட்ஸ் டிட் சோமு ஹேவ்? சோமு வச்சுருந்த வேறு செல்ல பிராணிகள்லாம் என்ன? சோமு ஹேட் அ ஜாயண்ட் க்ரீன் அண்ட் கோல்டு ஃபைட்டிங் பீட்டில். ஸோ அவர் வச்சுருந்த ஒரு பூச்சி, அது பீட்டில் அப்படின்னா வண்டு. அந்த வண்டு எப்படி இருக்கும்னா க்ரீன் கலர்லையும் கோல்டன் கலர்லையும் இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா சண்டை போடுற ஒரு வண்டு. அப்புறம் என்ன வச்சுருந்தாரு? ஒரு பெட் ஸ்னேக் வச்சுருந்தார். அது செல்ல பிராணியாக ஒரு பாம்பை வளர்த்துக்கிட்டு இருந்தார். அடுத்து ஆமாம் ஸ்னேக். இந்த ஸ்னேக்கை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா தி ஆஃப்ரிக்கன் சைடு வைண்டர். அடுத்து வாட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பிஸி வித்? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து பிஸியாக இருந்தாங்கல்ல. ஸோ எதனால் பிஸியாக இருந்தாங்க? அவங்க வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அதனால் பிஸியாக இருந்தாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் பிஸி வித் ஹர் பெயிண்டிங்ஸ். உங்கள் பெயிண்டிங்ஸோட பிஸியாக இருந்தாங்க. வாட் கமோஷன் டிட் த பூமராங் காஸ் இன் த நெய்பர்ஹுட்? சோமு வாங்கி கொடுத்த பூமராங்னால் என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு? நெய்பர்ஹுட்னா அவங்க வசித்த இடம் பக்கத்தில். த பூமராங் ஸ்லைஸ்ட் த்ரூ செவரல் டிவி ஏரியல்ஸ். இந்த பூமராங் என்ன பண்ணுச்சு? டிவி ஏரியல்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போட்டுருச்சு. அடுத்து காரெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிச்சு. அடுத்து நாக்ட் த வாட்ச்மேன் தலையில் டங்குன்னு ஒரு போடு போட்டுச்சு. வாட் ஹேப்பன்ட் வென் சோமு லெஃப்ட் ஜிக்ஸாக் வித் த கிருஷ்ணனுடைய வீட்டில் வந்து இந்த ஜிக்ஸாக்கை விட்டுட்டு போயிட்டார்ல, அப்போ என்னாச்சு? ஜிக்ஸாக் வாஸ் லேசி. ஜிக்ஸாக் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ளூ அரவுண்ட் த ஹவுஸ். வீட்டுக்குள்ளேயே பறந்து பார்த்துச்சு. இட் kept the fruits and nuts on the fan and on the chandelier and fell asleep with a loud snore. ஸோ அந்த மேலே சீலிங்கில் மாட்டியிருக்கிற ஃபேனு சாண்ட்லியர்லாம் இவங்க கொடுத்த பழங்கள் நட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டு இது என்ன பண்ணுச்சு? ஒரு தூக்கம் போட்டுச்சு. தூக்கத்தில் என்ன வந்துச்சு? ஒரு பெரிய கொரட்டை வந்துச்சு. ஹவு டிட் ஜிக்ஸாக் கம்யூனிகேட் வித் த கிருஷ்ணன்? ஸோ கிருஷ்ணன்ஸ்னால் அந்த வீட்டில் உள்ள ஆட்கள். ஸோ கிருஷ்ணன் குடும்பத்தாரோட ஜிக்ஸாக் வந்து எப்படி வந்து பேசிச்சு அப்படின்னா, ஜிக்ஸாக் விங்க்ட் அட் தம். அது அவங்கள பார்த்து கண்ணடிக்குமா. அண்ட் ஃப்ளூ கிளம்சிலி அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்ல, சரியில்லாமல் அது பறக்குமா. ஹீ ஃபெல் அஸ்லீப் அண்ட் பிகேன் டு ஸ்னோர். அப்படியே கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே கொரட்டை விடுமா. வாட் வாஸ் த இமெயில் மெசேஜ் சென்ட் டு சோமு பை டாக்டர் கிருஷ்ணன்? கிருஷ்ணன் வந்து சோமுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார்ல, இமெயில் அனுப்பியிருப்பார்ல, அதில் என்ன எழுதி அனுப்புனார்? டாக்டர் கிருஷ்ணன் சென்ட் அ மெயில் ஆஸ்ட் ஃபார் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஹவு டு ஸ்டாப் ஜிக்ஸாக் ஃப்ரம் ஸ்னோரிங். ஸோ இது கொரட்டையை எப்படி நிப்பாட்டுறது அப்படிங்கிறத கேட்டு அனுப்பியிருக்கிறாரு. வாட் டிட் அரவிந்த் கன்ஃபெஸ்? அரவிந்த் வந்து என்ன சொன்னார்?
அரவிந்த் யார்? கிருஷ்ணனோட பையன். அரவிந்த் confessed that he was looking forward to go to school as it was calm when compared to his home. ஸோ அரவிந்த் வந்து சொல்கிறான், வாழ்க்கையில் நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டதே கிடையாது, ஆனால் இப்போ வீட்டை விட ஸ்கூல் தான் ரொம்ப அமைதியாக இருக்குது, அங்கே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, எப்படா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஏங்கி போய் கிடக்கேன் அப்படின்னு சொல்கிறான். Why did Mrs. ஜஞ்சுவாலா பை த பெயிண்டிங்? அந்த பெயிண்டிங்கை இந்த ஜஞ்சுவாலா அப்படிங்கிறவங்க ஏன் வாங்கினாங்க? மிஸ்ஸஸ் ஜஞ்சுவாலா வாஸ் இம்ப்ரெஸ்டு பை த நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் வரைஞ்ச அந்த புதிய டெக்னிக் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருச்சான். விச் ஹேஸ் ஸ்பிளாஷ்ட் ஸ்ட்ரீக்கி ஆரஞ்ச் பிட்ஸ். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆரஞ்சு கலரில் அந்த பட்டு செதறின அந்த இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. Next paragraph. Answer the questions in the paragraph of 100 to 150 words. Write in your own words the various commotions caused by zigzag at Dr. Krishnan's residence. அதாவது டாக்டர் கிருஷ்ணன்ஸ் வீட்டில் ஜிக்ஸாக்னால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு, சோமு லெஃப்ட் த பேர்ட் ஜிக்ஸாக் அட் கிருஷ்ணன்ஸ் ஹவுஸ். சோமு வந்து அந்த ஜிக்ஸாக் பறவையை கிருஷ்ணனுடைய வீட்டில் விட்டுட்டு போயிட்டார். He told that the bird can speak 21 languages. சோமு என்ன சொன்னார்? அந்த பறவைக்கு 21 பாஷை தெரியும். On the first day it didn't utter a word. முதல் நாளில் அந்த பறவை ஒரு வார்த்தை கூட பேசலை. அரவிந்த் அண்ட் மாயா tried to make the bird speak. அரவிந்தும் மாயாவும் அந்த பறவையை பேச வைக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் இன் வெயின். ஆனால் எதுவும் நடக்கலை. It looked dull. அந்த பறவை ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இட் வாஸ் ப்ரொவைடட் வித் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அந்த பறவைக்கு வந்து நட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இட் ஈட்ஸ் அ ஃபியூ அண்ட் பிக்ட் சம் ஃப்ரூட்ஸ். ஸோ அது கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மிச்சத்தெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணுது? இட் கெப்ட் இட் ஆன் த பிளேட் ஆஃப் த ஃபேன். சீலிங் ஃபேனோடைய பிளேடில் கொண்டு போய் மேலே வச்சிருச்சு. இட் ஸ்டார்டட் டு ஸ்லீப் அண்ட் டு ஸ்னோர். அது அப்புறம் என்ன பண்ணுச்சு? தூங்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கத்தோடு சேர்த்து கொரட்டையும் விட ஆரம்பிச்சிச்சு. Nobody was able to hear it. Nobody was able to bear it. யாராலையும் அந்த கொரட்டை சத்தத்தை தாங்கிக்கவே முடியல. The members of the house, அந்த வீட்டில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? tried everything to stop it from snoring. அந்த கொரட்டை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. பட் they failed. ஆனால் அவங்க முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. People from neighboring houses started to complain. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. த மெய்டு, அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க, unknowingly switched on the fan. தெரியாமல் அந்த ஃபேனை ஆன் பண்ணுறாங்க. த பப்பாயா அண்ட் ஆரஞ்சு ஃப்ரூட் splattered on the unfinished painting of மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். மேலே ஃபேனில் இருந்த அந்த பழங்கள்லாம் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வரைஞ்சிட்டு இருந்த அந்த பெயிண்டிங்கில் வந்து போய் விழுந்து செதறுது. ஷீ ரெக்வெஸ்டட் ஹர் ஹஸ்பண்ட் டு டேக் இட் அவே. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஜிக்ஸாக்கை வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் டுக் ஜிக்ஸாக் டு ஹிஸ் கிளினிக். டாக்டர் கிருஷ்ணன் இந்த ஜிக்ஸாக்கை கொண்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாரு. இட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அ லவ்லி பேர்ட். அங்கே வந்து ஜிக்ஸாக்குடைய செயல்கள் வந்து மாறுது. இட் என்டர்டைன்ட் எவ்ரிவன். அங்கே எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் வெரி ஹாப்பி. தே அக்செப்டட் ஜிக்ஸாக். ஸோ டாக்டர் கிருஷ்ணனுக்கு வந்து ஜிக்ஸாக்கை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தார். அடுத்து ஜிக்ஸாக்கை திரும்ப நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ மாரல் என்ன அப்படின்னா, பேஷன்ஸ் அண்ட் ஃபோர்ட்டிடியூட் கான்கர் ஆல் திங்ஸ். அதாவது பொறுமை தான் எல்லாத்தையும் வெல்லும் அப்படிங்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப். ஜிக்ஸாக் வாஸ் அ பேர்ட். ஜிக்ஸாக் என்பது ஒரு பறவை. சோமு கேவ் இட் டு டாக்டர் கிருஷ்ணன். சோமு தான் அந்த ஜிக்ஸாக்கை டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட கொடுத்தாரு. இட் வாஸ் வெரி டல். அந்த பறவை ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இட் ஸ்லெப்ட் அண்ட் ஸ்டார்டட் டு ஸ்னோர். அது தூங்குச்சு. தூங்குனதுக்கப்புறம் பயங்கரமாக கொரட்டை விட ஆரம்பிச்சிச்சு. நோ ஒன் குட் பியர் இட். யாராலையும் அந்த கொரட்டை சத்தத்தை தாங்க முடியல. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் வெரி ஆங்க்ரி. மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு இதை கேட்டு ரொம்ப கோவமாக இருந்துச்சு. டாக்டர் கிருஷ்ணன் டுக் இட் டு ஹிஸ் கிளினிக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு டாக்டர் கிருஷ்ணன்? அவருடைய கிளினிக்கு இந்த பேர்டை கொண்டு போகிறாரு. இட் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ குட் பேர்ட். இந்த பறவை ஒரு நல்ல பறவையாக மாறிவிட்டது. அடுத்து சூஸ். டாக்டர் கிருஷ்ணன் இஸ் அ டேஷ் ஸ்பெஷலிஸ்ட்.
டாக்டர் கிருஷ்ணன் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அடுத்து டாக்டர் கிருஷ்ணன்ஸ் கிளினிக் யூஸ்வலி சவுண்டட் லைக் அன் ஏன்ஷியன்ட் டேஷ் டார்ச்சர் சேம்பர். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வாசிக்கும் போதே ஏன்ஷியன்ட் சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து டாக்டர் கிருஷ்ணன் அப்பாலஜைஸ் டு ஹிஸ், யார்கிட்ட மன்னிப்பு கேட்டார்? அவர் மனைவி கிட்ட, வைஃப். யார்? டேஷ் டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃப்ரெண்ட். யார் ஃப்ரெண்டு? சோமு. அடுத்து சோமு லீவ்ஸ் டு, சோமு எந்த ஊருக்கு போகிறாரு? அலஸ்காவுக்கு போகிறாரு. மாயா வயசு என்ன? 9 years old. டேஷ் இஸ் அ மோஸ்ட் ஹார்ம்லெஸ் பேர்ட் எக்ஸ்பிளைன்ட் மிஸ்டர் கிருஷ்ணன். ஸோ மிஸ்டர் கிருஷ்ணன் சொல்கிறாரு இது ரொம்ப பிரச்சனை பண்ணாத ஒரு பறவை அப்படின்னு சொல்கிறாரு. யாரை பற்றி சொல்கிறாரு? ஜிக்ஸாக்கை பற்றி சொல்கிறாரு. A genuine African doctor gifted the bird to Somu. So African dash doctor, which doctor? Next, Mrs. Krishnan is a, Mrs. Krishnan என்ன பண்ணுவாங்க? பெயிண்ட் பண்ணுவாங்க, பெயிண்டர். Zigzag can talk and sing in 21 different languages. அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். மிஸ்டர் கிருஷ்ணன் என்னவா இருந்தார்? டாக்டராக இருந்தார். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து பெயிண்டராக இருந்தாங்க. அடுத்து மாயா வந்து இவங்களுடைய டாட்டர். ஸோ அரவிந்த் யார்? அவங்களுடைய சன். சோமு அப்படிங்கிறவர் ஃப்ரெண்டு, நண்பர். நெக்ஸ்ட்டு விசு யார்? அந்த குக்கு, சமையல்காரர். ஸோ விசு வந்து சர்வெண்ட். யார்? சோமுடைய சர்வெண்ட். ஜிக்ஸாக் யார்? பேர்டு, பறவை. அடுத்து சைனீஸ் சேம்பர். ஸோ சைனீஸ் சேம்பர், டார்ச்சர் சேம்பர்னு எதை சொன்னாங்க? ஹாஸ்பிட்டலை சொன்னாங்க. லக்ஷ்மி யார்? மெய்டு. எங்கே இருக்குது? மெய்டு. அடுத்து விச் அப்படின்னா ஆஃப்ரிக்காவினுடைய விச் டாக்டர். தேர்ட் ஒன் ட்ரெஷர்னு இந்த கதையில் எதை சொன்னாங்க? இந்த பறவையை தான் சொன்னாங்க. டாக் அண்ட் சிங். ஸோ பேசவும் தெரியும், பாடவும் தெரியும். எதில்? 21 மொழிகளில். அடுத்து ஆர்டிஸ்ட். யார் ஆர்டிஸ்ட்? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். சன்செட். ஸோ எந்த சன்செட்? மரீனா சன்செட். அடுத்து ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ எங்கே இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட்? அமேசானியனில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட்.